மசனகுடி ஜீப் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நம்மள ஒரு 3 ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. பேம்பு ஃபாரஸ்ட், ரிவர் சைடு, அப்புறம் ஆஃப் சைட் சஃபாரின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அங்க இருக்கிற எல்லா சஃபாரிலுமே சேம் சார்ஜஸ் தான். மசனகுடி ஜீப் சஃபாரியோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் தான் வந்திருக்கிறோம். விபூதி மலை ஸ்ரீ முருகன் டெம்பிள் அப்படின்றது தான் ஸ்பாட் நேம். நம்மள ஒரு ஆஃப் ரோடில் தான் இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது கர்நாடகாவோட பந்திப்பூர் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம மசனகுடியோட ஃபுல் 360 டிகிரி வியூமே பார்க்கலாம். மசனகுடியில் இருக்கிற விலங்குகள்னு பார்த்தீங்க அப்படின்னா புலி, சிறுத்தை, யானை, கரடி, அதுக்கப்புறம் நிறைய மான்கள் இருக்குது. அதில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது மான்கள் மட்டும்தான். இந்த சஃபாரி நம்ம பே பண்ணி போகிறதுனால கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்க முடியுங்கிறதெல்லாம் கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஏறினோன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக கேரண்டி கிடையாது. பியூர் லக்கை பொறுத்து தான் நம்ம இந்த அனிமல் சைட்டிங்கை பார்க்கவே முடியும். மசனகுடி ஜீப் சஃபாரியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கூட்டிகிட்டு போகிற இந்த 3 ஸ்பாட்டில் ஆஃப் ரோடில் கூட்டிகிட்டு போகிற விபூதி மலை ஸ்ரீ முருகன் டெம்பிளுக்கு மட்டும்தான் நம்மளால போக முடியாது. மற்ற 2 ஸ்பாட்டுக்குமே நம்மளோட ஓன் காரே அலௌடு தான். ஸோ இது எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. என்னோட கார்லேயே நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டே வந்திருக்கலாம். நீங்கள் மசனகுடி வரும்போது உங்களோட ஓன் காரில் வந்திருந்தீங்க அப்படின்னா அதுலேயே எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க. அப்படி இல்லை நீங்கள் குரூப்பாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சஃபாரியை எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.